அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்கிறவங்க உங்களோட அருமை தெரிஞ்சுதான் அவங்கள நேசிக்கிறாங்களா, இல்லை வந்து இது ஜஸ்ட் அ ட்ராப், இல்லைனா வந்து சும்மா கொஞ்சம் டைம் பாஸ் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களோட அருமையை தெரிஞ்சு, உங்களோட கேரக்டர் தெரிஞ்சு அதனால காதலில் விழுந்திருக்காங்களா, இல்லை கிடைச்சது அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதில் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கவே நர்ச்சர் பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன். வாவ், நீங்கள் தான் உங்களோட அதிர்ஷ்ட தேவதைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. க்யூரியாசிட்டி, நீங்கள் ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் ஆழமாக பார்க்குற ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூஆர் eager to learn and uncover new truths. Stay open-minded and explore your ideas, but balance enthusiasm with thoughtful reflection. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பப்ளியான எனர்ஜி, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கைண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஒரு மதர் எனர்ஜி அவங்க உங்ககிட்ட ஃபீல் பண்ணாங்க. ஒரு ப்ரொடெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க. ரொம்ப ஸ்டேபிளான ஆள். உங்களை நம்பி வந்து அவங்க எல்லாத்தையுமே செய்யலாம். நீங்கள் கைவிட மாட்டீங்க, முதுகில் குத்த மாட்டீங்க. அதே சமயம் உங்ககிட்ட ஒரு விளையாட்டுத்தனமும் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்து அந்த லைட் ஹார்ட்டட் எனர்ஜியும் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கனால ரொம்ப போர் அடிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்களோட இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங். நீங்களே அவங்களோட பிளெஸ்ஸிங் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உங்களுக்காக இந்த காதலை காப்பாற்றுறதுக்காக அவங்க எந்த விதமான போராட்டத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க விட்டுத்தர ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. இதுதான் ஓவரால் எனர்ஜி. எடுத்துனே நம்மளுக்கு வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் தானாக விழுந்தது. என்னென்னா, ஐ எம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. அதுதான் அதனால தான் அவங்களுக்கு இந்த புரிதல் இருக்குது. உங்களை வந்து இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு ஜீவன். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைச்சது வந்து அவங்களோட பெரிய பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்களோட இருக்க போகிற வாழ்க்கை அவங்களுக்கு போர் அடிக்காது. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு க்யூரியஸாக, அது குழந்தைத்தனமான எனர்ஜி. குழந்தைங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரட்டி போட்டு எல்லாத்தையும் நோண்டிகிட்டு இருப்பாங்க என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஒரு குழந்தைத்தனத்தையும் உங்ககிட்ட பார்க்குறாங்க. ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்தாலும் இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் அரவுண்ட் யூ. இந்த பர்சன் ஆக்சுவலாக உங்களை ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. உங்களோட இருக்கிற தருணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே குஷாலாக இருக்குது. அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. பட் ஏன் என்னோட மைண்ட் பாஸ் ஆகுதுன்னா, ஐ எம் வெயிட்டிங் ஆன் யூ டு மேக் த ஃபஸ்ட் மூவ். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து அட்வைசபிள் இல்லை. பார்க்குறது ஃபெமினாக இருந்தால் வெயிட். மாஸ்குலின் எனர்ஜி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் மூவ் பண்ணணும். அது வரைக்கும் அது என்ன பெரிய காதலாக, ஆழமான காதலாக இருந்தாலும் சரி, டோன்ட். ஏன்னா காலம் ஃபுல்லாக வந்து ஒன் சைடாகவே போயிடும். அது சரி இருக்காது. அவங்களும் வந்து உங்களளவுக்கு காதல் இருக்குது, இந்த அளவுக்கு காதல் இருக்குன்ற பட்சத்தில் அவங்க நிச்சயமாக அவங்களே மூவ் பண்ணுவாங்க. லெட் தெம் டேக் தம் ஃபஸ்ட் ஸ்டெப். நீங்கள் காதலை காமிக்கிறதுல, ஒரு அழகான ஆழமான அன்பை கொடுக்குறதுல அதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. பட் ஃபஸ்ட் மூவ், அந்த பிக் மூவ் அவங்க தான் பண்ணணும். லெட் தெம் டூ இட். ஏன்னா அது இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நீங்கள் தான் இந்த காதலையும் இந்த கனெக்ஷனையும் வந்து தூக்கி சுமக்கிற மாதிரி ஆகிடும். டோன்ட் டூ இட். நோ யுவர் வேல்யூ. 8 of Swords. அவங்க ஏதோ மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. 5 of Pentacles. இந்த பர்சனுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஃபினான்ஷியல் அப்டக்கிள் இருக்கலாம். பட் லெட் மீ, எனக்கு என்ன அது 2 எனர்ஜி மாதிரி இருக்குது. தட்ஸ் வை ஐம் ஷஃப்லிங். த ஹெரஃபண்ட், கமிட்மெண்ட். இப்போ எனர்ஜி கிளியர் ஆயிடுச்சு. ஸோ மேபி இது வந்து உங்களோட இல்லைனா பாஸ்ட் பர்சனோட எனர்ஜியாக இருக்கலாம். தேர் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐ பிளேம்ட் யூ ஃபார் மை ஓன் புல்ஷிட் தட் வாஸ் ஸோ அன்ஃபேர். இதனால் இவங்க எதோ சொதப்பியிருக்கலாம், அதனால் நீங்கள் விலகி போயிருக்கலாம். இப்போ வந்து இது உங்களோட புது வாழ்க்கையாக இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் அட்வைசபிள். அது யாராக இருந்தால் என்ன, ஹூஎவர் இட் இஸ், லார்டு லபக்குதாஸாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்கள வந்து மூவ் பண்ணணும். இல்லைனா போகட்டும்னு விட்டுருங்க. தட் இஸ் நாட் ரைட். சாம்பியன் ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் கப்ஸ், த மூன்.
நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்யூட்டிவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த காதலை ரகசியமாக பண்ணணும், இல்லைனா அவங்கக்கிட்ட ரொம்ப ரகசியமாக இந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினைக்கலாம், ரொம்ப சீக்ரெட்டாக அந்த காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது மேபி அவுட் சைட் ஃபோர்ஸாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்களோட காதல் வந்து அவங்களுக்கு ஒரு வரம். ஸோ இது வந்து பெருசாக யார்கிட்டயும் சொல்லி அதை வந்து கெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. டெம்பரன்ஸ். அதே சமயம் நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. அதனால தான் இங்கே நர்ச்சர். ரொம்ப பொறுமைசாலி. அதாவது உங்கள் காதலை அவங்களுக்கு கொடுக்குறதுலையோ, இல்லை உங்கள் மனசை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையோ, அவங்க எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுலையோ உங்ககிட்ட தயக்கமே இருந்ததில்ல. ஒரு சிந்தாமல் செதறாமல் செய்வீங்க சில விஷயங்களை. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன கார்டு கீழே விடுது? யாரும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிளாரிட்டி இஸ் கம்மிங். அதனால தான் வெளியில் போய் விழுவுது. இது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வெளி அவுட் சைடு சக்தி இருக்குது. ஏன்னா இந்த சூடு தான் நீங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்க. கியூரியாசிட்டி, கிளாரிட்டி, இந்த கனெக்ஷன் அவங்க கையில் கிடைச்ச ஒரு அழகான சொர்க்கம். நீங்கள் அதை பற்றின கிளாரிட்டி அவங்களுக்கும் இருக்குது. அதுதான் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து அவங்க தான் காதலை சொல்ல போகிறாங்க. இந்த ஸ்வோர்ட் அதுக்கான தடைகள் நிச்சயமாக இருக்குது. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் யூ டோன்ட் கேர். இது வந்து பிரபஞ்சத்தோட முடிவு. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் அவங்க காதலை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்களை வந்து ஒரு வரம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு வரம். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. எடுத்துனே அவங்க வந்து உங்களவுக்கு அந்த காதலை பொழியலைனாலும் இட்ஸ் அ ஸ்டேபிள் பர்சன். யானை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி அந்த இதுன்னு வந்துருச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவ் ஃபேமிலி, அவங்க நேசிக்கிறவங்க அப்படின்னு வந்துருச்சுன்னா. பார்வதி காமதேவா, சூப்பர் காம்பினேஷன். சச்சா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த 3 கார்டு அட் டைமில் வருது. ஓ மை காட், பின்னாடி என்ன ஒழிச்சிட்டு. திஸ் இஸ் பியூட்டிஃபுல். திஸ் இஸ் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. நடராஜர், பார்வதி, காமதேவா. இது நீங்கள் டிவைன் லவ். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓ மை காட், உங்களை வந்து யாரோ அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டணும்னு நினைக்கிறாங்க. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் கிட்டேருந்து உங்களை பிரிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அது தட் இஸ் இம்பாசிபிள். சிவனையும் பார்வதி யாராவது பிரிக்க முடியுமா? அவங்க 2 பேரும் அர்த்தநாரீஸ்வரர். எப்படி பிரிக்க முடியும்? சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு முட்டாள் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பண்ணட்டு விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. உங்களோட காதல் வந்து டிவைன் லவ். உங்களுக்குள்ளே இருக்க அட்ராக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோகினி. உங்களை மயக்கிறதுக்கு இது இம்பாசிபிள். பெருமாள் வந்து பிரதர். என்னதான் வேஷம் போட்டாலும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ பிரதர்லி எனர்ஜி. மேபி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸை வந்து இப்போது பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு பிரதர் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே பிரதர் அப்படின்னு கிளம்புற ஐடியாவில் இருக்கலாம். அவங்க வந்து உங்களை மயக்க நினைக்கலாம். இல்லைனா வந்து பாஸ்ட் பர்சன் உங்களை ப்ளேம் பண்ணலாம். லைக் உங்களை வந்து இந்த கார்ட் ஷஃபில் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிது. என்ன அப்படின்னா, உங்களை பற்றி யாராவது தப்பான வதந்திகளுக்கு பரப்பலாம். எதுக்காக அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்வதியாக பார்க்காம மோகினி மாதிரி பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணுறவங்க, உங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரி பிக்சர் கொடுக்க ட்ரை பண்ணலாம். பட் இட் இஸ் இம்பாசிபிள். லெட் மீ கிளாரிஃபை. அவங்க ட்ரை பண்ணட்டும், என்ன முடிவு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுக்க போகிற முயற்சி. நீங்கள் வந்து ஆள்மைக்கு இல்லைனா வந்து நீங்கள் ஒரு பிளேயர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா போடணும்னு நினைக்கல. பட் உங்கள் பர்சனுக்கு உண்மை என்னன்னு தெரியும், ஸ்வோர்ட். அதனால தான் அவங்க கையில் ஸ்வோர்ட் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னா செஞ்சு விட்ருவீங்க. எனக்கு பார்வதி கையிலையும் அதே ஸ்வோர்டு தான் இருக்குது. சந்திரா, த மூன் காட், பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட். அவங்களுக்கு குழப்பமே வராது. அவங்க மனசை தான் குழப்ப பார்ப்பாங்க. மனசில் குழப்பம் வராது. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் லக்ஷ்மி தேவி, நீங்கள் வந்து மோகினி கிடையாது. நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஃபார்ச்சூன், அதிர்ஷ்ட தேவதை. அவங்க உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. தே நோ யூ. பர்சிஸ்டன்ஸ். அவங்க கைவிட போகிறதும் கிடையாது. உங்களை அடையிற வரைக்கும் அவங்க உங்களை கைவிட போகிறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்கள யாரோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஹீ இஸ் அ வாரியர். இன்னொரு தடவையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். வாட் வில் பி தேர் ஆக்ஷன்ஸ்? என்ன ஆகும் இந்த ட்ராமா? 3 ஆஃப் சோர்ஸ். ஓ மை காட், யாரோ ஒருத்தங்க ஹார்ட் ப்ரோக்கன் ஆக போகிறாங்க.
எதுக்காக அப்படின்னா, இந்த கிளாரிட்டிய வந்து வலி இந்த மாதிரி ஒரு ட்ராமாவ கிரியேட் பண்ணி அவங்கள வந்து அவங்க மனச பிளாக் பண்ணும். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா ஃபீல் பண்ணும். அப்போ அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது வந்து முட்டாள்தனமான பிளான். யார் இவ்ளோ முட்டாளா பிளான் பண்றாங்கன்னு தெரியல. த மெஜிஷியன், ஸ்பெல் ஒர்க். இது எப்படி மூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு ஸ்பெல். ஸோ இது எப்படி அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா, டைரெக்டாக ட்ரை பண்ணுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தே ஆர் கோயிங் டு யூஸ் ஸ்பெல் ஹவு டு ப்ரொடெக்ட். 7 ஆஃப் வான்ஸ். எதுக்காக அப்படின்னா உங்களோட பேட்டில் நீங்கள் கைவிட்டணும் அப்படிங்கிறதுக்காக. 4 ஆஃப் சோர்ட்ஸ். டேக் ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டேக் ரெஸ்ட். இப்போ நீங்கள் போராடவே தேவையில்லை. ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நீ படுத்து தூங்கிடுடா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்களாகட்டும் உங்கள் பர்சனாகட்டும் டேக் ரெஸ்ட். நீங்கள் வெளியில் போங்க. இல்லைனா வந்து ஹைபர்னேஷன். இப்போதைக்கு பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைபர்னேஷன். அவங்களோட சோலியை கடவுள் பார்த்துப்பாங்க. டெத். உங்களை யார் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களோட சுயரூபம் எலும்பு கூடு வெளியில் வருது பார்த்தீங்கன்னா, அவங்களோட சுயரூபம் தானாகவே வெளியில் வரும். இல்லை அவங்களே போய் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும்போது இட்ஸ் லைக் அட்டாச்மெண்ட் தான். அவங்களே பேக் ஃபயரா அவங்க பண்ணுற ஸ்பெல் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். இல்லைனா வந்து எங்கேயாவது மாட்டிக்கலாம். உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக் ரெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட பியூட்டிஃபுல்லான காதல் சிச்சுவேஷன். காட் பிளஸ் யூ. ஜெய் சாராம்.